வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம அன்னேஸ் கிச்சனில் லெக் பீஸ் வச்சு நம்ம ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது சிக்கன்லேருந்து எடுத்த லெக் பீஸ் இந்த 4 வச்சுருக்கேன் நான். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். நம்ம கரம் மசாலா அரை ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தயிர் கொஞ்சம், ஒரு மூடி எலுமிச்சம்பழம், ஒரு முட்டை, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மொத்தம் இவ்வளோ தான். லெக் பீஸ் மேலே எலுமிச்சம்பழம் மூடி ஒன்று பூஜி விட்டுறோம். ஒரு முடி போதும். இந்த 4 பீஸ்க்கு ஒரு முடி எலுமிச்சம்பழம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக தயிர், ஒரு 2 டீஸ்பூன் தயிர். நம்ம இதை லெக் பீஸ் எவ்வளோ உப்பு போடுறோமோ அதில் பாதி போட்டால் போதும். இப்போ மறுபடியும் நம்ம மிளகாத்தூள்லாம் போடும்போது அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். இதை போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதில் தயிர் போட்டுக்கோம், எலுமிச்சம்பழம் போட்டுக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வெளியிலே வச்சு இது ஊறட்டன்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதில் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். மூடி போட்டு வெளியில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. சிக்கன் லெக் பீஸு நல்லா ஊறிடுச்சு. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூனு மல்லித்தூள், அரை ஸ்பூனு கரம் மசாலா, இதில் பாதி உப்பு நம்ம போட்டு ஏற்கனவே லெக் பீஸில், இதில் மீதி உப்பு நம்ம போட்டுக்கணும். உப்பு போட்டாச்சா? கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சுக்கிறோம். நம்ம முட்டையும் மசாலாவும் நல்லா கலந்துட்டு இதை நம்ம மறுபடியும் அந்த பீஸ் மேலே தடவணும். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் அந்த இதெல்லாம் எண்ணெயில் கரையாத இருக்கும். கார்ன்ஃப்ளவர் கலந்து மசாலா மேலே தடவிக்கணும். இந்த லெக் பீஸ் மேலே தடவி இப்போ எல்லாத்தையும் வச்சு நம்ம மசாலாலாம் தடவி இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நம்ம சாதா இடத்துல வச்சுட்டு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் இருக்கும். உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது, 1/2 hour தான் உங்களுக்குனாக்கா 1/2 hour எடுத்துடலாம். இல்லை 1 hour வரைக்கும் உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா உள்ளே வச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். அது மேலே பாத்திரம் வச்சு அது காஞ்சதும் இதை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா இதில் மீற எண்ணெய் எதுக்கும் யூஸ் ஆகுது. நமக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், நாளைக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அதனால் திட்டமாக என்ன வச்சுருக்கேன், ஸ்லோவில் தான் இதை வேக வைக்கணும். ஏன்னா நம்ம வேக வைக்கல, இந்த எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். லெக் பீஸ் நல்லா வறுத்து எடுக்கணுன்னாக்கா நம்ம ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷமாவது அது எண்ணெயில் இருக்கணும். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் தான் நல்லா வேகும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ரெண்டு ரெண்டாக போட்டு ரெண்டு எண்ணெய் போட்டு இப்போ கிட்டத்தட்ட வெந்துச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் நம்ம சேர்த்து வச்சுருக்கணும். ஸ்லோவில் தான் வைக்கணும். ஸ்லோவில் வச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற சிக்கன் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே இருக்கிற மசாலா மட்டும்தான் சேர்த்துக்க தவிர சிக்கன் வேகாது. அதனால் அடுத்த ஸ்லோவில் வச்சு பொறுமையாக நம்ம இதை வறுத்தெடுக்கணும். பத்து நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வச்சுட்டோம். 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமோ வரைக்கும் ஆகும் இந்த வேக. எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோம். 4 பீஸையும். சுவையான லெக் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது நல்லா ரெஸ்டாரண்ட் சுவையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதேமாதிரி செஞ்சு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.